ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் பாஸ்டர் டைட்டஸ், ஒரிசாவிலே மிஷனரி ஊழியம் செய்து வருகிறேன். நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின்படி தேவனுடைய நாமத்தை கூப்பிடும்போது தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவனுடைய நாமம் தேவனாகிய கர்த்தர், இது உடன்படிக்கையின் நாமம். இதைத்தான் யாத்ராகமம் 3:15 என்றைக்கும் உள்ள நாமம், தலைமுறை தலைமுறைக்கும் உள்ள நாமம், மாறாத நாமம். இந்த நாமமானது மாறாது, தேவனாகிய கர்த்தர். அப்படியானால் இந்த தேவனாகிய கர்த்தர், இந்த கர்த்தர் என்கின்ற நாமத்தில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இவ்வளவுதான் தேவனுடைய நாமம். ஆனால் அநேகர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய குழப்பங்களை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் சுகத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்க, யாத்ராகமம் 15வது அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. இதுதான் நாமம். இந்த நாமம் தான் உடன்படிக்கை நாமம். அதைத்தான் நாம் உபாகம் புஸ்தகத்துல பார்க்கிறோம். உபாகம் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இருக்கிற கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்னவென்று சொன்னால், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர், இதுதான் நாமம். இந்த இடத்துல இந்த வசனம் துவக்கப்படும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு, பாருங்க, பேசுகிறவர் கர்த்தர், ஆராதனைக்குரியவர் கர்த்தர். இப்ப நாமத்தை மாற்றவே கூடாது. இப்ப இந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்றார். இப்ப இந்த பரிகாரி என்று சொன்னால் குணமாக்குதல், சுகமாக்குதல். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, குணமாக்குகிறவர், சுகமாக்குகிறவர், விடுதலை தருகிறவர். இப்போ இந்த பரிகாரி என்பதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு மருத்துவர் அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா கர்த்தர் தான் நாமம், பரிகாரி நாமம் கிடையாது. இப்போ பரிகாரி நாமம் கிடையாது. பரிகாரி என்பது குணமாக்குதல், சுகமாக்குதல், விடுதலையாக்குதல். இதுதான் பரிகாரின்றதுக்கு அர்த்தம். அப்போ இத இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, யெகோவா ராஃபா அப்படின்றாங்க. பாருங்க, யெகோவா அப்படின்ற நாமமே கிடையாது வேதத்துல. யெகோவா என்கின்ற நாமம் என்னுடைய செய்திகளில் எத்தனையோவற்றில் இருக்கிறது. யெகோவா என்கின்றது தேவனுடைய நாமமே கிடையாது, கர்த்தருடைய நாமமும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவுடைய நாமமும் கிடையாது. இந்த யெகோவா யெகோவா என்பது உருவாக்கப்பட்ட நாமம். இன்றைக்கும் இந்த யெகோவா விட்னஸ் இதை தான் வச்சுட்டு எல்லாமே யெகோவான்னு தான் சொல்லுவாங்க. ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்தவர், எல்லாமே யெகோவா 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 என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த யெகோவா என்கின்ற நாமத்திற்கும் ஜெகோவா என்று சொல்லப்படுகிற நாமத்திற்கும் இந்த வேத புஸ்தகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல நீங்கள் இன்னும் போய் ஆராய்ந்து படிப்பீர்கள் என்று சொன்னால், ஈப்ரு, அந்த யூதர்கள், இந்த பழைய ஏற்பாடு முழுவதையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட யெகோவா என்று நாமமே கிடையாது. இந்த யெகோவா என்கின்ற நாமம் 1278ஆம் ஆண்டு ரேமன்ஸ் மார்டினி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு நாமம். இதனால் யூதர்களுக்கும் அந்த ரேமன்ஸ் மார்டினிக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த ரேமன்ஸ் மார்டினி தான் ஃபீஜியோ ஃபீடே என்று சொல்லப்படுகிற ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறார். முதல்ல லாட்டின் லாங்குவேஜில் ஃபீஜியோ ஃபீடே என்று சொல்லப்படுகிற புஸ்தகத்தில் தான் அவர் யெகோவா ஜெகோவா என்று பயன்படுத்துகிறார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தை
டிராகன் ஆஃப் ஃபெய்த் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த புஸ்தகத்தில இருந்து தான் 1278ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த யெகோவா என்கின்ற பெயர் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது இந்த வில்லியம் டெண்டேல் அவர் என்ன பண்றாருன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை முதல்ல கேத்தலிக் பைபிள் லாட்டின் லாங்குவேஜ்ல கிபி 382 கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 382 வருஷம் கழித்து அப்போஸ்தலர்கள் எல்லாரிடத்துல இருக்கிற அந்த தோல் சுருள்கள், ஏன்னா இது ஒரு பெரிய கவுன்சில். இந்த கவுன்சில் தான் உட்கார்ந்து நியூ டெஸ்டிமெண்ட்டை கம்ப்ளீட்டா எழுதினாங்க. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, அது எப்பன்னு சொன்னா 382 இதான் லாட்டின் லாங்குவேஜ்ல வந்தது, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அப்ப கிடையாது. அப்போ முதல்ல அப்போ வில்லியம் டெண்டேல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதனால அவர் கொல்லப்படுறார். ஏறக்குறைய ஒரு 75-80% அவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வில்லியம் டெண்டேல் கொல்லப்படுறார். அந்த வில்லியம் டெண்டேல் அது என்ன பண்றாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபிஜியோ ஃபீடே, இந்த ரேமன்ஸ் மார்டினி எழுதின அந்த புஸ்தகத்துக்கு அப்புறம் ஒரு சிலர்லாம் எழுதியிருக்காங்க, அந்த பெயரை எழுதி இருக்கிறாங்க. இப்போ வில்லியம் டெண்டேல் முதல்ல இந்த வேதாகமத்தை எழுதும்போது 7 இடத்துல இந்த யெகோவா என்கின்ற நாமத்தை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆதியாகமம் 22:14, யாத்ராகமம் 6:3, யாத்ராகமம் 17:15, நியாயாதிபதிகள் 6:24, சங்கீதம் 83:18, ஏசாயா 12:2, ஏசாயா 26:4. இப்படி இந்த வில்லியம் டெண்டேல் 7 இடத்துல யெகோவா என்கின்ற பெயரை பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த தமிழ் வேதாகமத்தில், நாம் வாசிக்கிற இந்த தமிழ் வேதாகமத்தில் 13 இடத்துல இருக்கிறது. அப்ப எப்படி வந்ததுன்னே தெரியல அந்த 13 இடம். ஏன்னா வில்லியம் டெண்டேல் எப்போ டிரான்ஸ்லேட் பண்ணார்னா 1530வது வருடம் முதல்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது 7 இடங்களிலே அவர் அதை யெகோவா என்கின்ற பெயரை அவர் ஆட் பண்றதை பார்க்கிறோம். ஆனா இந்த தமிழ் பைபிள்ல 13 இடத்துல இருக்கு. அதையெல்லாம் அவர் மறுபடியும் நம்ம பார்க்கும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா, யாவே அப்படின்றதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களில JHH இருக்கும். அப்போ நீங்க இந்த யெகோவான்ற நாமத்தை 13 இடத்துல பயன்படுத்தல. ஆனா இந்த தமிழ் வேதாகமும் 13 இடத்துல பயன்படுத்தி இருக்கிறது. இப்போ வில்லியம் டெண்டேல் 7 இடத்துல பயன்படுத்துகிறார் இந்த யெகோவான்ற நாமத்தை. அப்போ இந்த நாமம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 1530 எழுதினார், அவரை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 1616வது ஆண்டு தான் இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷனா ஃபுல் பைபிளா வெளியே வருது. அப்போ அந்த ஜேம்ஸ் கிங் அவர் வந்த பிறகு அதை மொழியாக்கம் பண்ணி அனுப்புகிறார்கள். அப்போ அதுக்கப்புறம் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வருகிறது. இப்போ இந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த 7 இடத்துல கூட யெகோவான்ற பெயரே வரவே இல்லை. பாருங்க, நல்லா கவனிக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கிறது பாருங்க, ஜபத்தினால வராது, இதெல்லாம் உபவாசம் பண்றதுனால வராது, இதெல்லாம் படிக்கணும். உபவாசம் பண்றது, ஜபிக்கிறதெல்லாம் நாம் தேவனோடு இன்னும் நாம் நெருங்கி போகிறதற்காக. நாமும் சரியாய் தெரிந்தால்தான் தேவனிடத்துல போக முடியும், தேவனை அறிந்து கொள்ள முடியும், தேவனை நோக்கி கூப்பிட முடியும். பாருங்க, இந்த இடத்துல நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஒரு இடத்துல கூட வரவே இல்லை. அப்போ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல 7 இடத்துல வந்த யெகோவான்ற நாமம் அதை அப்படியே தூக்கிட்டாங்க. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஒரு இடத்துல கூட வரவே இல்லை, NIVல வரவே இல்லை. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல யாவே என்று வரும். யாவே தான் சீக்ரெட் நேம், 4 எழுத்தின் தேவன். அதை நம்ம அப்புறமா தியானிப்போம். அப்போ இந்த யெகோவா என்கின்ற நாமம்
ஆம்பிளிஃபைட்லயும் கிடையாது, எந்த ஆங்கில வேதாகமத்திலும் கிடையாது. ஆனா ஆங்கில வேதாகமத்தை படிக்கிறவங்களே இன்னைக்கு யெகோவா யெகோவா யெகோவான்ற. எங்க இருக்கு யெகோவான்ற பெயர்? NIV பைபிள் படிக்கிறாங்க, NIV ஒரு இடத்துல கூட கிடையாது. பாருங்க, ஆம்பிளிஃபைட் படிக்கிறவங்க, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறவங்க, எவ்வளவு வெர்ஷன் இருக்கிறது. இந்த யெகோவா விட்னஸ்காரங்க எழுதின பைபிள்ல தான் யெகோவான்னு இருக்கிறது. யெகோவா விட்னஸ்காரங்க எழுதின இந்த தமிழ் பைபிள் ஒன்னு இருக்கு, அதுல எல்லாமே யெகோவா தான் இருக்கும். கர்த்தர் பார்க்க முடியாது, தேவன் பார்க்க முடியாது. அப்போ யெகோவாவுக்கும் நம்முடைய இந்த வேத புஸ்தகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வீணாய் பாருங்க, உங்களுடைய ஜபம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அறிக்கை, உங்களுடைய பாடல், உங்களுடைய ஆராதனை எல்லாம் வீணா போயிடும். அது தேவனுடைய நாமம் அல்ல. என்ன ஆண்டவர் மோசேக்கு தான் வெளிப்படுத்தினார். அதனால தான் ஆண்டவர் சங்கீதம் 91 சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால். மோசேவுக்கு அறிவிக்கப்பட்ட நாமம் இது, தேவனாகிய கர்த்தர். அந்த கர்த்தர் என்கின்ற நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனாகிய கர்த்தர். இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, யாத்திராகம் 15:26 வசனத்தை நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு வரத கர்த்தரை எடுத்துட்டாங்க, யெகோவாவை போட்டுட்டாங்க. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாங்க, யெகோவா ராஃபா. ராஃபா என்றாலும் சரி, பரிகாரி என்றாலும் சரி, ஒரே அர்த்தம் தான். அதை நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு யெகோவான்றது தேவனுடைய பெயர் இல்ல, கர்த்தர் தான் பெயர். பாருங்க, சத்துரு ஏமாத்திடுவான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் தலைமுறை தலைமுறைக்கும் இதுதான் என் நாமம். இந்த இடத்துல சுகமாக்குகிறவர் யார்? 25வது வசனத்தை பார்க்கும்போது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தான், கிறிஸ்து, சிலுவை. ராஃபா யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து, சுகமாக்குகிறவர், கர்த்தர். கல்வாரி பாடுகள், மரணங்கள், அடிக்கப்பட்ட காயங்கள். யெகோவா கிடையாதுங்க. யெகோவாவுக்கும் சுகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. யெகோவாவுக்கும் கர்த்தருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. யெகோவாவுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. யெகோவா என்பது ரேமன்ஸ் மார்டினி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெயர். அதைத்தான் நான் உங்களுக்கு அத்தனை முறை நான் சொல்றேன். அதை போய் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அதை சர்ச் பண்ணி படிங்க, எப்ப வந்தது என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய நாமம் என்பது கர்த்தர். கர்த்தரை எடுத்துட்டாங்க, யெகோவா வச்சுட்டாங்க. பாருங்க, பயம் இல்ல, துணிகரம். இதெல்லாம் துணிகரம். யாரோ சொன்னாங்க, எப்பயோ சொன்னாங்க, எதுக்கோ சொன்னாங்க. பாருங்க, இந்த ராஃபா என்றாலும் சரி, இந்த பரிகாரி என்று சொன்னாலும் சரி, கிறிஸ்து, இயேசு, கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் பேதுரு சொல்லுகிறான், தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அறிவு வேணும் இதுக்கெல்லாம். எத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்தன்றது பெருசு இல்ல, நான் எப்படிப்பட்ட இது நான் ஜபம் பண்றேன்னு பெருசு இல்ல, எவ்வளவு நாள் நான் உபாசம் பண்றது பெருசு இல்ல. தேவனை அறிகிற அறிவு மிக முக்கியமானது. இந்த இடத்துல போய் நம்ம எடுத்து வாசிக்கணும். ஒரு இடத்துல கூட ஈப்ரு பைபிள்ல பாருங்க, இன்றைக்கு ஈப்ரு எத்தனையோ பேர் ஸ்காலர் சொல்லுவாங்க கிறிஸ்துவத்துல, ஆனா ஒரு இதையும் கரெக்டா பேச மாட்டாங்க, ஒரு இதையும் கரெக்டா சொல்ல மாட்டாங்க. நான் பார்க்கல அப்படிப்பட்டவங்கள. யெகோவான்னுவாங்க, திடீர்னு தெய்வம்னுவாங்க, திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா எபினேசர்னுவாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஈப்ரு தெரியும்னுவாங்க. ஈப்ரு பைபிள்ல கிடையாது. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் ஒரு ஈப்ரு ஸ்காலர் கிட்ட பேசியிருக்கேன். பிராமணர் தான் அவர், இந்து அவர். என்ன ஒரு அழகான ஒரு ஞானம் அவருக்கு. எவ்வளவு பெரிய எத்தனை இதை அவர் டிகிரி முடிச்சிருக்காரு. அவ்வளவு அறிவு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை அறிகிற அறிவு வேண்டும். ஏன் இன்னைக்கு ஜபம் கேட்கப்படல? ஏன் வியாதி சுகமாகல? யெகோவா ராஃபான்னா சுகமே வராது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கல்வாரி ரத்தத்தினாலே, அவர் உயிர் தந்த வல்லமையினாலதான் சுகம். அவருடைய தழும்புகளாலதான் சுகம். அவருடைய காயத்தினாலதான் சுகம். இயேசுதான் பரிகாரியாகிய கர்த்தர்.
மாற்றக்கூடாது. வசனம் எழுதியிருக்கிற வசனத்தை மாற்றக்கூடாது. எதையோ ஒன்றை கொண்டு வந்து இல்லாத ஒன்றை கொண்டு வந்து நுழைக்க கூடாது. இதெல்லாம் சத்ருடைய பிசாசுடைய திட்டங்கள். இது அதுக்கு நம்ம போய் ஒப்பு கொடுத்துடக்கூடாது. கரெக்டா இருக்கிற வசனத்தை படிக்கணும். உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ எங்கெல்லாம் இந்த இடத்துல பாருங்க யெகோவா என்று வருகிறதோ அதெல்லாம் தேவனுடைய பெயரே கிடையாது. அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர். இப்போ பரிகாரி என்பது தேவனுடைய நாமம் அல்ல, கர்த்தர் தான் அவருடைய நாமம். பாருங்க, யெகோவா என்பது அவருடைய நாமம் அல்ல, கர்த்தர் தான் அவருடைய நாமம். கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை புதிய ஏற்பாட்டுல எத்தனை இடத்துல கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க நம்ம சொல்றோம்? என்ன இது? உடன்படிக்கை நாமம். சரியாய் நீங்க தேவனுடைய நாமத்தை கூப்பிட்டால் சரியாய் தேவன் உங்களுக்கு பதில் தருவார். பாருங்க, இந்த செய்தி மூலமா இன்னும் நான் ஒரு சில நாமத்துக்கும் அவருடைய தன்மைக்கும் அவருடைய சுபாவத்துக்கும் என்னெல்லாம் சம்பந்தம் இருக்கிறது, என்னெல்லாம் சம்பந்தம் இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். இந்த செய்தியை கேளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால் அநேகருக்கு நீங்கள் இதை பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.